இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதுவும் நான் சொல்கிறேன், கிட்ஸுக்காக மட்டுமே இல்லை, தாராளமாக இதை கிட்ஸும் சாப்பிடலாம். 5 வயசுக்கு மேலே இருக்கிற கிட்ஸ், நல்லா ஓடி ஆடி விளையாடுற கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் கிட்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு பெரிய வயசு வரைக்கும் நம்மளோட போன்ஸையும் நம்மளோட மசில்ஸையும் நம்மளோட பிரெயினை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு உதவும். அதனால சின்ன வயசில் அவள் படிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பால் மட்டும் கொடுத்து அனுப்புகிறேன், அதை மட்டும் கொடுத்துறேன், இதை மட்டும் கொடுக்குறேன், அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற வரைக்கும் நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொன்றையுமே வந்துட்டு டெய்லி பண்ணணும்லாம் இல்லவே இல்லை. ஆனால் இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல வந்துட்டு இதில் ஹெல்த்தியே இல்லைப்பா, இதில் என்னப்பா நியூட்ரியன்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் இல்லை, மினரல்ஸ் இல்லை, அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இட்லி, தோசை, பூரி இதுவே நம்ம பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில்